ஹாய் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு பார்ட் சியில் பயோகிராஃபிஸ் இருக்குது இல்லையா, அதில் ஆல்ரெடி 7 பார்த்துட்டோம். இன்றைக்கி வந்து 8 ஒன் பார்க்க போகிறோம். நெல்சன் மண்டேலா பற்றி தான் பார்க்கலாம். இது வந்து புக்ஸில் எங்கேயுமே இல்லை, எக்ஸ்டர்னல் சோர்ஸ்லேருந்து தான் நம்மக்கிட்ட இருக்குது. சரி வாங்க, ஒன்லைனர் பார்த்துட்டு அப்புறம் ஹேண்ட் நோட்ஸ் பார்த்துட்டு பாயிண்ட்ஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெல்சன் மண்டேலா, சரிங்களா. நெல்சன் மண்டேலா வந்து பார்ன் July 18, 1918 இன் மியோஸ், டிரான்ஸ்கை, சவுத் ஆஃப்ரிக்கா. சரிங்களா. எங்கே பிறந்திருக்காருன்னா மியோஸ். நெக்ஸ்ட் ஜாயின்டு ஏஎன்சி இன் 1942. ஆஃப்ரிக்கன் நேஷனல் காங்கிரஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து 1942 ஜாயின் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நோபல் ப்ரைஸ் எப்போ வாங்கியிருக்காருன்னா 1993, ஷேர்டு வித் த சவுத் ஆஃப்ரிக்கன் பிரசிடென்ட். யார் கூட ஷேர் பண்ணியிருக்காருன்னா IW டி கிளார்க். சரிங்களா. அவரும் இவரும் சேர்ந்து தான் வந்து அந்த நோபல் ப்ரைஸ் வந்து வந்திருக்கும் 1993. எப்போ 1993. நெக்ஸ்ட் வந்து பாரத் ரத்னா எப்போ வாங்கியிருக்காருன்னா 1990 பாரத் ரத்னா வாங்கியிருக்காரு. நெக்ஸ்ட் பாருங்கள், இன் 1994 பிகம் த ஃபர்ஸ்ட் சவுத் ஆஃப்ரிக்கன் பிரசிடென்ட் இன் 1994. 94 வந்து ஆஃப்ரிக்கன் பிரசிடெண்ட்டாக, சவுத் ஆஃப்ரிக்கன் பிரசிடெண்ட்டாக வந்து மண்டேலா வந்து எலெக்ட் பண்ணியிருப்பார். நெக்ஸ்ட் வந்து மண்டேலா டே வந்து July 18 வந்து மண்டேலா டேவாக கொண்டாடுறோம். நெக்ஸ்ட் வந்து ரொலிஹிலா மண்டேலா, வில்லேஜ் ஆஃப் மேவஸ்ஜோ, பேங்க்ஸ் ஆஃப் பாஷி ரிவர் இன் டிரான்ஸ்கி, சவுத் ஆஃப்ரிக்கா. சரிங்களா. அந்த வில்லேஜ் வந்து அங்கே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ரொலிலாலா, இது வந்து ஜோசா லாங்குவேஜில் வந்து என்ன சொல்கிறாங்க, ட்ரபுள் மேக்கர்னு சொல்கிறாங்க. அது புல்லிங் த பிரான்ச் ஆஃப் ட்ரீ. சரிங்களா. அந்த வேர்டுக்கு வந்து அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த லாங்குவேஜில்? ஜோசா லாங்குவேஜில். நெக்ஸ்ட்டு மண்டேலாஸ் ஃபாதர் டைடு வென் ஹி வாஸ் 9 years old அண்ட் ஹி வாஸ் அடாப்டட் பை ஜான்கின் தபே. சரிங்களா. அவர் தான் வந்து சீஃப் ஜாங்கின் தபே தான் வந்து யார் அடாப்ட் பண்ணியிருப்பாங்கன்னா மண்டேலா சார் வந்து அடாப்ட் பண்ணியிருப்பார். ஏன்னா 9 years அவங்க அப்பா வந்து டெத் ஆகிட்டிருப்பார். நெக்ஸ்ட் பாருங்கள், டேலின் டியோபே என்ரோல்டு அட் த யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் போர்ட் ஹாரே. அந்த காலேஜில் வந்து என்ரோல் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் பாருங்கள், மண்டேலா ரேன் அவே ஃப்ரம் ஹோம் அண்ட் செட்டில்ட் இன் ஜோனஸ்பர்க். வீட்டிலேருந்து ஓடி போய் எங்கே செட்டிலாக இருக்காரு? ஜோனஸ்பர்கில் வந்து இது செட்டிலாக இருக்காரு. ஒர்க்ட் ஆஸ் கார்ட் அண்ட் கிளர்க்கு. ஒரு கார்டாகவும் கிளர்க்காகவும் வந்து அந்த காலத்தில் வேலை பண்ணியிருக்காரு அவர். நெக்ஸ்ட் 152 டிஃபென்ஸ் கம்பெனிஸ் எல்லாம் இது பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபவுண்டட் த லா ஃபார்ம் மண்டேலா அண்ட் டாம்போ பார்ட்னரிங் வித் ஆலிவர் டாம்போ ஸ்பெண்ட் 27 years in prison, out of which 18 years known as ரோபன் ஐலாண்ட். 27 years வந்து அவர் வந்து ஜெயிலில் இருந்தார் இல்லையா, இது நோட் பண்ணிக்கோங்க. 27 years வந்து இருந்தார். அதில் 18 years வந்து எந்த இதில் இருந்தாங்கன்னா ராபன் ஐலாண்ட், அந்த பிரிசனில் தான் இருந்தாங்க. இந்த 2 கொஷனுமே ப்ரீவியஸ் இயரில் வந்திருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. ராபின் ஐலாண்டும் அப்புறம் 27 years. கண்ட்ரிஸ் ஃபஸ்ட்டு பிளாக் பிரசிடென்ட் யாருன்னு கேட்டிருக்காங்க. 1994 நெல்சன் மண்டேலா தான் கண்ட்ரியோட ஃபஸ்ட்டு பிளாக் பிரசிடென்ட். நெக்ஸ்ட் பாருங்கள், ஆட்டோபயோகிராஃபி என்னென்னா லாங் வாக் டு ஃப்ரீடம். இது வந்து 2 இயரில் வேறு இருக்கும், மேலே பார்க்கலாம். ஆட்டோபயோகிராஃபி லாங் வாக் டு ஃப்ரீடம் யாருன்னு கொஷின் கேட்டிருக்காங்க. நெல்சன் மண்டேலா. அவரோட அதர் புக்ஸ் பாருங்கள், நோ ஈஸி வாக் டு ஃப்ரீடம், நெல்சன் மண்டேலா த ஸ்ட்ரகிள் இஸ் மை லைஃப், ஆஃப்ரிக்கன் ஃபோக் டேல்ஸ். சரிங்களா. இந்த ஒர்க்ஸ் எல்லாம் அவர் அதர் ஒர்க்ஸ் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் பாருங்கள், லாஸ்ட் பப்ளிக் அப்பியரன்ஸ் அப்படின்னா 2010 இந்த ஃபைனல் மேட்ச் ஆஃப் வேர்ல்டு கப் இன் சவுத் ஆஃப்ரிக்கா. வேர்ல்டு கப் நடக்கும்போது 2010 தான் அவரோட லாஸ்ட்டு பப்ளிக் அப்பியரன்ஸ் நடந்திருக்குது. ஓகே பாருங்கள், இங்கே கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் இருக்குது. மண்டேலாஸ் ரைட்டிங்ஸ் அண்ட் ஸ்பீச்சஸ் வேர் கலெக்டட் இன் ஐ எம் ப்ரிப்பேர்ட் டு டை. சரிங்களா. இப்போ 1964, ரிவைவ்டு இன் 1986. நோ ஈஸி வாக் டு ஃப்ரீடம் 1965, அப்டேட்டட் இன் 2002. த ஸ்ட்ரகிள் இஸ் மை லைஃப். சரிங்களா. அது வந்து 1978, லேட்டராக வந்து 1990 ரீஅப்பீல் பண்ணியிருப்பாங்க, அப்டேட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு இன் ஹிஸ் ஓன் வேர்ட்ஸ் எப்போ 2003, இது கூட ஒரு ஹிஸ் ஆட்டோபயோகிராஃபியில் இருக்குது பாருங்கள். 2003 வந்து ஆட்டோபயோகிராஃபி. அதுக்கப்புறம் ஆட்டோபயோகிராஃபி லாங் வாக் டு ஃப்ரீடம் வாஸ் பப்ளிஷ்னு எப்போ 1994 பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ஹேண்ட் ரிட்டன்ஸ் நோட்ஸில் ஏதாவது நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட்டான இருக்குது, பார்த்துட்டு போகலாம். சரி வாங்க. நெல்சன் மண்டேலா, ரோலி லாஹியான்னு கூட இவங்களை வந்து சொல்லுவாங்க. பாண்ட் டேட் வந்து July 18, 1918 பார்த்தோம். டெத் டேட் நோட் பண்ணிக்கோங்க, December 5, 2013. சரிங்களா. December 5 சாயில் டேன்னு கூட சொல்லுவாங்க, அதனால நான் அப்படி எழுதி வச்சுருக்கேன். பார்ன் இன் தெம்பு ராயல் ஃபேமிலி இன் மேயோசோ யூனியன் ஆஃப் சவுத் ஆஃப்ரிக்கா. எந்த ராயல் ஃபேமிலிக்கு சேர்ந்தவங்க? இவங்க வந்து தெம்பு ராயல் ஃபேமிலிக்கு சேர்ந்தவங்க. ஃபாதர் பாருங்கள், கட்லா ஹென்ரி.
இந்த ஜோசான்றது வந்து ஒரு எத்தனிக் குரூப் ஆஃப் சவுத் ஆஃப்ரிக்கா லாங்குவேஜில் சொல்கிறாங்க. மண்டேலா வந்து எந்த கிளேன் சேர்ந்தவருன்னு கேட்டிருப்பாங்க. மதிபா. எந்த கிளேனு? மதிபா கிளேன் சேர்ந்தவங்க. அவங்க ஃபாதர் வந்து கடியா ஹென்ரி பகன் யூஸ்வா மண்டேலா. இதுதான் அவங்களோட ஃபாதரோட ஃபுல் நேமு. இவர் வந்து லோக்கல் சீஃப். அந்த மதிபா கிளேன் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு வந்து ஒரு ஹெட்டாக இருந்திருப்பார். கடிலாஸ் தேர்ட் ஒய்ஃப், அவங்களோட தேர்ட் ஒய்ஃப் யாருன்னா வந்து நோஸ்கெனி ஃபேனி. இதில் 4 சில்ட்ரன்ஸ் அவங்களுக்கு இருப்பாங்க. 1957 வந்து அவங்க அப்பாவுக்கு அவங்களுக்கு டைவர்ஸ் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் நெல்சன் மண்டேலா அட் ஏஜ் 9 ஃபாதர் டைடு பார்த்தோம் இல்லையா ஒன்லைனரில். நெக்ஸ்ட்டு நெல்சன் மண்டேலா அடாப்டட் பை யார்? ஜோகின் டாபா. அது பார்த்தோம். நெல்சன் என்ற நேம் வந்து நேம் கிவன் பை ஹிஸ் டீச்சர் மிஸ் டிங்கானி. சரிங்களா, அவங்க டீச்சர் தான் அந்த நேம் வந்து அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஹீ அட்டெண்டட் மெத்தாடிஸ்ட் மிஷன் ஸ்கூல், எம்எம் ஸ்கூல். சரிங்களா, அந்த ஸ்கூலில் தான் இவங்க வந்து அட்டென்ட் பண்ணியிருப்பாங்க. ஹி ஆந்த்ரோபாலஜி, ரோமன் டச் லா, நேட்டிவ் அஃபயர்ஸ் டிபார்ட்மெண்ட், நிறைய இங்கிலீஷ், ஹிஸ்ட்ரி, ஜியாலஜி எல்லாமே படிச்சிருப்பாரு. எங்கே? அந்த எம்எம் ஸ்கூலில் தான், மெத்தாடிஸ்ட் மிஷன் ஸ்கூலில் இதெல்லாமே படிச்சிருப்பாங்க. யூனிவர்சிட்டி ஆஃப் த போர்ட் ஹேரில் வந்து பிஏ டிகிரி வாங்கியிருப்பாரு. நெக்ஸ்ட் அப்பார்த்தைட் மியூசியம் எங்கே இருக்குன்னா ஜோஹன்சன்பர்கில் இருக்குது. அந்த ஜோஹன்சன்பர்க் வந்து சிட்டி ஆஃப் கோல்டன் கூட சொல்கிறாங்க. கீ பாயிண்ட்ஸ் வேணால் உங்களுக்கு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மண்டேலா கம்ப்யூட்டர் ஹிஸ்ல எங்கே வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் விட்வாலர் ஸ்ட்ராண்டில் வந்து லா படிச்சிருக்காரு. ஃபஸ்ட்டு பிளாக் ஆஃப்ரிக்கன் ஸ்டூடெண்ட். ரெண்டு அங்கே வந்து ரேஷியலிசம் எல்லாம் அவர் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காரு. இவோட எஸ் எ நைட் வாட்ச்மேன், லா கிளர்க்கு வாட்ச்மேனாகவும் ஒர்க் பண்ணியிருக்காரு. 1944 வந்து ஜாயிண்ட் ஆஃப்ரிக்கன் நேஷனல் காங்கிரஸ். சரிங்களா, ஆக்சுவலி இதுதான் கரெக்டாக வரும். 1942 வராது, 1944 தான் வரும். 1941 to 43 அரைவிங் இன் ஜோஹன்சன்பர்க்கு வந்திருப்பார். ஆஃப்ரிக்கன் நேஷனல் காங்கிரஸ் வந்து லேட்டராக வந்து சோஷியல் டெமோக்ரஸிக் பார்ட்டிக்கு ரிலேட்டடாக இருந்திருக்கு. அது வந்து எப்போ ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஆஃப்ரிக்கன் நேஷனல் காங்கிரஸ் வந்து 1992 ஜனவரி 8 தான் வந்து ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து 2 விங்கு இருக்குது. ஒன்று வந்து யூத் விங்கு, அப்புறமா வந்து உமன்ஸ் விங்கு. இது ரெண்டுமே வந்து ரொம்ப மோஸ்ட் பவர்ஃபுல்லான ஒரு இது. நெல்சன் மண்டேலா ப்ளஸ் ஆலிவர் தாம்பே ஆகஸ்ட் 1952 எஸ்டாப்ளிஷ் சவுத் ஆஃப்ரிக்காஸ் ஃபர்ஸ்ட் பிளாக் ஓன்டு லா ஃபார்ம் இன் 1950s எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, 1950s 1952 1952 வந்து ஹீ பேண்ட் ஃபஸ்ட் டைம் ஓவராலாக வந்து இவங்களை வந்து எந்த இதுவுமே செயலுமே பண்ண விடாமல் பேன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ் பார்த்துக்கலாம். இந்த நெல்சன் மண்டேலாவும் ஆலிவர் இவர் வந்து 2 பேருமே எங்கே எஸ்கேப்பு? ட்ரெசன் ட்ரையல்லேருந்து எஸ்கேப். மொராக்கோ, எத்தோப்பியா ஹி ரிசீவ்டு மிலிட்ரி ட்ரைனிங் அண்டு ரிட்டர்ன் டு சவுத் ஆஃப்ரிக்கா ஜூலை 19 எஸ்கேப் ஆகி எங்கெங்கே போயிருக்காருன்னா மொராக்கோ, எத்தியோப்பியாவுக்கு போய் அங்கே போய் மிலிட்ரி ட்ரைனிங் எல்லாம் கற்றுக்கிட்டு வந்திருப்பாங்க. காந்தியோட நான் வைலன்ஸ். மண்டேலா வந்து நான் வைலன்ஸ் ப்ளஸ் வைலன்ஸ் ரெண்டுமே ஃபாலோ பண்ணியிருக்காரு. மண்டேலா வந்து வைலன்ஸ் நான் வைலன்ஸ் ரெண்டுமே ஃபாலோ பண்ணியிருக்காரு. காந்திஜி வந்து வைலன்ஸ் நான் வைலன்ஸ் மட்டும்தான் ஃபாலோ பண்ணியிருப்பாரு. த ரிவோனியா ட்ரையல் அங்கே என்ன நடந்திருக்குன்னா அக்டோபர் 1963 மண்டேலா ஜாயின்டு 10 others ஆன் ட்ரையல் ஃபார் sabotage that is boldly accepted it. நாசா வேலைகள் அந்த கேஸில் வந்து நாங்கள் தான் பண்ணோன்னு ஒத்துக்கிட்டு இருப்பார் போல்டாக. நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் பார்த்துக்கலாம். மண்டேலா வந்து 3 hours ஸ்பீச் கொடுத்துருப்பாரு. லாஸ்ட்டாக ஐ ஆம் ப்ரிப்பேர்ட் டு டை ஸ்பீச் 27 years ஜெயில்டு டோட்டலி நாட் இன் சிங்கிள் பிளேஸ். சரிங்களா, ஆமாம், சிங்கிள் பிளேஸில் இல்லை, அங்கங்கே வந்து அவங்க மாற்றி வச்சுருப்பாங்க. அவர் ஒரு வாட்டி வந்து 3 hours ஸ்பீச் பண்ணியிருக்காருல, அதில் வந்து என்ன பேசியிருப்பாருன்னா ஐ ஆம் ப்ரிப்பேர்ட் டு டை என்ற ஸ்பீச் வந்து அதில் மெயினாக ஹைலைட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் வந்து 1964 to 1982 ரோபன் ஐலாண்டில் 18 years ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் ஏப்ரல் 1982 ட்ரான்ஸ்ஃபர் டு போல்ஸ்மார் பிரிசன் இன் டோக்கால் இன் கேப் டவுன். பாருங்கள் எவ்வளோ ஜெயிலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்கன்ட்டு. இதில் ரோபன் ஐலாண்ட் பற்றி நம்மளுக்கு ப்ரீவியஸ் இயரில் கொஸ்டின் வந்துருக்கு, பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன இம்பார்ட்டண்ட்டு, 11 February 1990 மண்டேலா ரிலீஸ்டு பை கிளார்க். யாரால் வந்து ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆனார்னா கிளார்க்னால் ரிலீஸ் பண்ணப்பட்டிருப்பார். நெல்சன் மண்டேலா அண்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரிபியூட் ஃபார் ஃப்ரீ சவுத் ஆஃப்ரிக்கா. ஒரு ட்ரிபியூட் வந்து அவங்களுக்காக பண்ணியிருப்பாங்க. கன்சர்ட் அட் வெம்பிளி ஸ்டேடியம்.
நெக்ஸ்ட் வந்து இவர் யார் யாரை மீட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். இந்தியாவில் வந்து வெங்கட்ராமன் கேரளாக்காரர் 8th பிரசிடெண்ட்டாக இருந்திருப்பார் இந்தியாவில். நெக்ஸ்ட் வந்து போப் ஜான் பால் வந்து வாட்டிகன் சிட்டியில் மீட் பண்ணியிருப்பார். பிரான்ஸில் வந்து பிராங்கோயிஸ் மிட்டரண்ட்டை மீட் பண்ணியிருப்பார். கியூபாவில் வந்து ஃபெடல் காஸ்ட்ரோவை. யூஎஸ்ல வந்து ஜார்ஜ் புஷ் வந்து மீட் பண்ணியிருப்பார். நெல்சன் மண்டேலா நிறைய பேரை வந்து மீட் பண்ணியிருக்காங்க. டர்பன் கான்ஃபரன்ஸ் ஏஎன்சி பிரசிடென்ட் நெல்சன் மண்டேலா ஜூலை 1991 இன் டர்பன். ஜென்ரல் எலெக்ஷன் எப்போ நடந்துச்சுன்னா வந்து 1994 ஜென்ரல் எலெக்ஷன் நடந்து அதில் தான் அவர் பிரசிடெண்ட்டாக வந்து செலக்ட் ஆகிருப்பார். பிரசிடென்ட் ஆஃப் சவுத் ஆஃப்ரிக்கா எப்போ 1994லேருந்து 999 வரைக்குமே பிரசிடெண்ட்டாக இருந்திருப்பார். பார்த்துக்கோங்க. மே 10 sworn as the president, ஃபர்ஸ்ட் பிளாக் பிரசிடென்ட், ஃபர்ஸ்ட் டிப்யூட்டி பிரசிடென்ட் ஆஃப் த சவுத் ஆஃப்ரிக்கா டி கிளார்க்ன்றவர் வந்து டிப்யூட்டி பிரசிடெண்ட்டாக இருந்தார். இவர் வந்து பிரசிடெண்ட்டாக இருந்திருப்பார். நெக்ஸ்ட்டு லாங் வாக் டு ஃப்ரீடம் ரோட் இன் ஜெயில் எப்போ 1994 ஆட்டோபயோகிராஃபி. ஜெயிலில் தான் இந்த புக்கை வந்து எழுதியிருக்காங்க. இதெல்லாம் நமக்கு தெரியாத இன்ஃபர்மேஷன், நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பாருங்கள். ஹிஸ் செட் அபவுட் அத்தாரிட்டி ஸ்கூல் ஹிஸ் ஆட்டோபயோகிராஃபி டு பி டைட்டில்டு பிரசிடென்ஷியல் இயர்ஸ். அதுக்கு மறுபடியும் ஆட்டோபயோகிராஃபி டு பி டைட்டில்டு என்னன்ட்டு பிரசிடென்ஷியல் இயர்ஸ்ன்ட்டு வச்சுருக்காங்க. ரிட்டையர்டு ஃப்ரம் பாலிடிக்ஸ் எப்போ 999 குவிட் ஃபார்ம்லி லைஃப். 1993 நோபல் ப்ரைஸ் வந்திருக்கு. யாராருக்கும்? மண்டேலாவுக்கும் டி கிளார்க்கும் 2 பேருக்கும் சேர்த்து. அபார்ட் அபாலிஷ் பண்ணதுனால. அபார்ட் ப்ளஸ் ஹுட்னு செப்பரேட்னஸ், அந்த வேர்டுக்கு மீனிங் பார்த்துக்கோங்க. பீஸ் சோஷியல் ஜஸ்டிஸ்க்காக ரொம்ப பாடுபட்டிருக்காங்க இவங்க. நெக்ஸ்ட் 2002 வந்து வோக்கல் அட்வொகேட் ஃபார் எய்ட்ஸ் அவேர்னஸ் ப்ரோக்ராம். இவங்க 2009 வந்து ஜூலை 18 யுனைடெட் நேஷன் என்ன, இது நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட்டு. ஜூலை 18 வந்து மண்டேலா டேவை அனௌன்ஸ் பண்ணாங்க இல்லையா, அது எப்போ அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா 2009 வந்து யுனைடெட் நேஷன் தான் வந்து சொல்லியிருக்குது. நெக்ஸ்ட்டு பப்ளிக் அப்பியரன்ஸ், லாஸ்ட் பப்ளிக் அப்பியரன்ஸ் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா ஃபுட்பால் மேட்ச் 2010 பார்த்தோம் இல்லையா, வேர்ல்டு கப் மேட்ச்சில். இதில் பாருங்கள். நோ ஈஸி வாக் டு ஃப்ரீடம், த ஸ்ட்ரகிள் இன் மை லைஃப், மண்டேலாவோட ஒர்க்ஸ். ஹீ வாஸ் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை மார்க்சிசம் அண்டு சயின்டிஃபிக் சோஷியலிசம். எந்த இதனால வந்து ஈர்க்கப்பட்டார்னா மார்க்சிசம் அப்புறம் சயின்டிஃபிக் சோஷியலிசம்னால. பாரத் ரத்னா வந்து 1990 கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு ஷார்ட்டான பாயிண்ட்ஸ் தான் கொடுத்துருக்கோம், யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.